ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்தியா கேட் இருக்கு இல்லையா டெல்லியில். ஸோ அங்கே தான் அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ டெல்லி வந்துட்டு அதை பார்க்காம போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சரி அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கி பார்க்கலாம். சரியா, நம்ம வந்து மெட்ரோவில் தான் போக போகிறோம். டெல்லியில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மெட்ரோவில் போகிறது தான் நமக்கு ரொம்பவும் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும், அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ நம்ம வந்து டெல்லி சென்ட்ரல் செக்ரட்டரியேட்னு ஒரு மெட்ரோ இருக்குது, அங்கே வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஸோ வந்து வெளியே வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் சரியான வெயில், ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அது கிளைமேட் பொறுத்து சில டைம் ரொம்ப கூலிங்காக இருக்கும், சில டைம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம வந்து டைம் ரொம்ப ஹீட்டான டைம். ஸோ இப்போது அப்படி நடந்தே தான் போகணும், பக்கத்தில் போகணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா தெரியும், ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நான் டெல்லியில் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரோடாக இருந்தாலும் சரி, அங்கே மரங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் தண்ணி மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக அது வந்து இவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணது, ஆறு எதுவும் கிடையாது. பட் ஆறு மாதிரி இங்கேருந்து அந்த டெல்லி இந்தியா கேட் இருக்குல்ல, அந்த தூரத்தில் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி மாதிரி பக்கத்துலேயே போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோடு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ரோடு. நம்ம ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் இந்த ரோட்டில் வச்சு தான் அவங்க வந்து அந்த பரைடெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும்ல, அணிவகுப்புன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கள்ல. ஸோ எல்லாமே இந்த ரோட்டில் தான். ஸோ நம்ம நடுவில் அந்த ரோட்டில் நடந்து போக முடியலை, சரியான வெயிலாக இருந்தனால கொஞ்சம் இந்த பக்கத்தில் அந்த பச்சை கலரில் புல் இருக்குல்ல, அதில் வழியாக நடந்து போனோன்னா கொஞ்சம் நிழலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சைடு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் தூரத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு தூரத்தில் ஒரு கட்டடம் தெரியுதுல்ல. ஸோ அங்கே தான் பிரசிடெண்ட் இருப்பாங்க, இந்தியாவோட பிரசிடெண்ட் இருக்கிறது வந்து அந்த 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 மாளிகையில் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு டெல்லி. சவுண்டு கேட்குதா? ஸோ டெல்லியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கலாக ரொம்பவும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற இடம் வந்து டெல்லி தான். ஸோ ஆக்சுவலாக இது எனக்கு யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலை. கன்ஃபார்மாக இது வந்து ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் லெவலில் ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு பார்ட்டி, ஏதோ ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன், நான் போகும்போதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. சரியான க்ரௌடு, எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ க்ரௌடு. இந்த வெயில்லையும் இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்க. எப்படியோ இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மரம் தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. டெல்லியில் இவ்வளோ மரம் இருக்குமா அப்படின்னு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி க்ரௌடு, எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ க்ரௌடு. ஆனால் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பாக நம்ம ஆர்மியில் இருக்கிறவங்க, நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே எல்லா பக்கமும் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்தியாவோட ஒரு கேட்டு. ஸோ கண்டிப்பாக டெல்லி வந்தீங்க அப்படின்னா இதை பார்க்காம போகாதீங்க. ஏன் அப்படின்னா நான் போய் காட்டுறேன் எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டித்தரேன். அவ்வளோ க்ரௌடு, கிட்டத்தட்ட நான் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே தான் இங்கே வந்தேன். ஸோ கிட்ட போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு. இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம அங்கேருந்து இந்த ரோட்டில் நடந்து வந்துட்டோம்ல. ஸோ இதில் வந்து கேட் வச்சுருக்காங்க, இதை வந்து கிராஸ் பண்ண முடியாது. இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருப்பாங்க, ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலையுமே சப்வே மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ கீழே வழியாக போய் தான் மேலே வர முடியும். ஸோ ரோடை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இங்கே கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சுற்றி வளைச்சி எப்படி இல்லாமல் உள்ளே போயிட்டேன். ஸோ பாருங்கள், அது ரொம்ப ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கெட்டின ஒரு கேட்டு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நிறைய குட்டி குட்டியாக எழுதியிருந்தாங்க, என்னால் ரீட் பண்ண முடியல. ஆனால் வந்து நிறைய சோல்ஜர்ஸோட நேம் இருந்துச்சு. இந்தியாவில் வந்து ஆப்கான் வார் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த வாரில் வந்து யாரெல்லாம் அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்களோ, ஸோ அவங்களுடைய பேரெல்லாம் அதில் பொறிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இந்த இடம் வந்து ரொம்பவும் செக்யூராக கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணுவாங்கள்ல, தேசிய கொடியேற்றுற இடமும் வந்து இங்கே தான் இருக்குது. ஏதோ கூட்டமாக இருக்கிறதுன்னு வந்து பார்த்தா ஏதோ 4 பேர் சும்மா சீனை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்தது வந்து இந்த இந்தியா கேட் பார்க்குறதுக்காக. ஸோ ஒரு பக்கத்தில் போயிட்டு அது எப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ க்ரௌடு இங்கே வந்திருக்கு அப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு போனேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எழுதியிருக்கு, ஸோ இந்தியன் ஆர்மிஸ், ஸோ அந்த ஒரு ரிலேட்டடாக தான் அது. ஏதோ ஒரு வாரில் நம்ம வந்து அதோடைய தியாகத்தின் வெளிப்பாடாக வந்து இந்த கேட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பார்டரில் இருக்கும்,
இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு பார்டரான ஒரு கேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக அப்படி ஒரு கேட் இருக்குது, அது பஞ்சாபில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரோட நேமும் வந்து அதில் வந்து ஒவ்வொரு கல்லையும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரோட நேமும் இந்த ஃபுல் கேட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சென்டர் வெளியாக பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ரொம்ப போல்டாக அந்த ஸ்டாச்சு இருக்குது. ஃபுல்லாக டூரிஸ்ட் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் டெல்லிக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்தியா கேட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதோட ஹைட்டை பாருங்கள். நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவும் சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பக்கத்தில் வந்து பார்த்தா ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு, ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அது மாதிரி பெர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே அதில் இருக்கிற சோல்ஜர்ஸோட நேமை வந்து அவங்க வந்து எழுதி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா சின்னது போல் இருந்த கேட்டீங்களா, ஆனால் கிட்ட வந்து பார்த்தா சரியான பெருசு. அதே மாதிரி அந்த இந்தியா கேட்டுக்கு அப்படியே பேக்கில் இந்த சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நீட்டாக, இவ்வளோ நீட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இவ்வளோ க்ரீனிஷாக இவ்வளோ மரங்களெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ இங்கேருந்து இந்த ஒரு வியூ செமையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அப்படி பேட்டர்ன் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் அதை சுற்றி நிறைய பார்க் இருக்குது. இது இந்தியா கேட் சென்டரில் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் இந்தியா கேட் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பேட்டர்னாக ஸ்ட்ரக்சராக செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து போகிற அந்த ரோடாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக எவ்வளோ அடிக்கு ஒருக்கா ஒரு மரம் நடணும்னு சொல்லிட்டு மரம்லாம் கூட நல்லா பிளான் பண்ணி நட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ என்ன ஒன்று அப்படின்னா இங்கே நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு இந்த பானிபூரி ஆக்சுவலாக பிடிக்காது. நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் பானிபூரியாக இருக்கும். உங்களுக்கு பானிபூரி பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ற பானிபூரியோட ஆரிஜின் இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மதியம் வந்தது ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ சாயங்கால நேரத்தில் இன்னும் அதிகமான க்ரௌட் வர ஆரம்பிச்சிது. நான் போன டைம் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்திருந்தோம் அப்படின்னா அப்படியே அந்த லைட்லேயே எப்படி இருந்துன்னு பார்த்துருக்கலாம். நைட்டில் வந்து லைட் போடுவாங்களாம் அந்த இந்தியா கேட்டில். ஸோ அதை என்னால் பார்க்க முடியலை. நான் வந்து மொபைலில் சார்ஜும் இல்லை, சீக்கிரம் போய் சேரணும். ஸோ அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ நல்லா நீட்டாக இருந்துச்சு டெல்லி. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல், இந்தியாவோட கேபிட்டல். ஸோ இதுதான் ஆக்சுவலான டெல்லியோட ஒரு சென்டரான ஒரு ப்ளேஸ் இந்த இந்தியா கேட் தான். பஸ்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாமே பேட்டர்னாக நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற இடத்துல இருந்து தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஸோ டெல்லியும் தாஜ்மஹாலும் ரொம்ப பக்கத்தில் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.